நம்ம ஹோலி கிரேல் ஆஃப் ஈரிஸோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டு பொண்ணை கடத்திருப்பாங்களா, அப்புறம் இவங்க காப்பாற்றிருப்பாங்க, அப்புறம் எல்லா விஷயத்தையுமே ஹீரோயினி அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பா. அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அதுக்கடுத்து அந்த பொண்ணு யார் கடத்திருக்காங்கன்னா, அந்த ஆர்கனைசேஷன் டைகலிக்ஸ்னு ஒரு கெட்டவங்க இருக்காங்களே, கிரிமினல் ஆர்கனைசேஷன், அவங்க தான் கடத்திருக்காங்க. அதை பற்றி அங்கே இருந்தவங்களை பார்த்தது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு வந்து ஹீரோட்ட சொல்லியிருக்கா. அப்புறம் வந்து ஹீரோயினி என்ன பண்ணிட்டா, இது மாதிரி அந்த கிரிக்குங்கிற வார்த்தை தான் அந்த ஆர்கனைசேஷனோட பாஸ்வேர்டாம். அதனால தான் அதை சொல்றப்பெல்லாம் அவங்க ரியாக்ட் பண்றாங்க. அதோட அந்த லில்லி இடத்துல ஒரு சாவி அதையும் வந்து ஹீரோட்டையே கொடுத்துட்டா. எதுக்குடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்க இதை பத்தி விசாரிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா. அதை பத்திலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அதோட இப்போ வந்து ஆபிகளை தான் பார்க்க வந்திருக்கா. ஸ்கார்லெட் கேட்கறா, எதுக்கு ஆபிகளை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பார்ட்டிக்கு கூட ஸ்கார்லெட்டும் கிரேலும் போயிருப்பாங்க. அப்ப கூட ஹீரோ வந்து சண்டை போட்டுருப்பானே, அங்கதான் வந்து ஆயிஷான்னு ஒரு பொண்ணை பார்த்திருப்பா. அவள்கிட்ட பேசலாம்னு நினைச்சிருப்பா, ஆனா பேச முடிஞ்சிருக்காது. அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆபிகள்கிட்ட சொல்லி அந்த பொண்ணுகிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேல் முடிவு எடுத்திருக்கான். ஏன்னா கிரேலா போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டா. ஆபிகள் வந்து பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்கல்ல, அவங்க சொன்னா கேட்பாங்கல்ல, அதனாலதான் இங்க வந்திருக்கா. அதே நேரத்துக்கு ஆபிகளும் வந்து வரவேற்கிறாங்க. பார்த்தா ஆபிகள் பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறா. அவளால ஸ்கார்லெட்டை பார்க்க முடியுது. உங்களை பார்க்க அப்படியே பிரின்சஸ் மாதிரி இருக்கீங்க, அழகா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. ஸ்கார்லெட்டா உனக்கு நல்ல கண்ணு போலையே அப்படிங்கிற மாதிரிலாம் பாராட்டிட்டு இருக்கா. அப்பதான் பாக்குறா கிரேல், எப்படி இந்த குட்டி பொண்ணுக்கு தெரியுதுன்னா, சில பேருக்கு பேய பாக்குற சக்தி இருக்கும்ல, அது மாதிரி இந்த பொண்ணுக்கும் அந்த சக்தி இருக்கு. என் கசினோட பொண்ணு தான் இவ அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஆபிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட சொல்றாங்க, இது மாதிரி ஆயிஷா பக்கத்துக்கு இன்விடேஷன் கேட்டில, அது கரெக்டா வந்துடும், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிரேல அனுப்பிச்சு வைக்கிறாங்க. கிரேல் வர வழியில ஆபிகள் சில விஷயங்களை வந்து டிஸ்கவர் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க இவள்கிட்ட. அதை பத்தி தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. என்னன்னா, அந்த ஹீரோ பார்த்தாங்கல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டி, அப்ப கூட ஒரு லேடிஸுக்கு சண்டை வந்திருக்கும் தெரியுமா, என் ஹஸ்பண்ட் கூட கள்ள உறவுல இருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தையோட வாயை கிழிச்சு விட்டுருப்பால, அந்த பொண்ணு தான். அந்த அடிபட்டு இருந்தால அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா, மறுநாளே கள்ள தொடர்புல இருந்த அந்த இன்னொருத்தையோட ஹஸ்பண்டை வந்து கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கா. ஆனா கொல்ல முடியல. இவ தானே கொன்னுக்கிட்டாலாம். இவ வந்து இவளுக்கு வேற ஹஸ்பண்ட் இருக்கான். அந்த ஹஸ்பண்ட் தான் மனைவி வந்து இப்படி சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டா. அதை விசாரிக்கணும்னு போனவன் ஒரு ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிட்டான். என்னாச்சுன்னே தெரியல. அவன் அப்படியே புத்தி பேதளிச்ச மாதிரி போயிட்டானா. அதை பத்தி தான் விசாரிச்சு இவளுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. அதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கப்ப ஸ்கார்லெட் சொல்றா, சரி அதை விடு, நம்ம முதல்ல ஆயிஷாவை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த ஆயிஷாங்கிற பொண்ணு எப்படிப்பட்டவ தெரியுமா, எனக்கு வந்து ஒரு ஃபேன் மாதிரி. நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரணும், அந்த டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி ட்ரெஸ் டிசைன் ஹேர் ஸ்டைல் முத கொண்டு அப்படிதான் போட்டுட்டு வருவான்னா பாரு. ஒரு நாள் என் முன்னாடி வந்து நின்று சொன்னா, இது மாதிரி நான் உன்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொன்னா. அப்படின்னு சொல்றப்ப ரியல் கேக்குறா, அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்துக்கு ஒரு ஸ்கார்லெட்டே போதும் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அடுத்து போய் வீட்டுல பாக்குறாங்க. கிரேல் வந்து எழுதிக்கிட்டு இருக்கா, இது வரைக்கும் நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச பிரச்சனை என்ன, அந்த கிரவுன் பிரின்சஸ்க்கு சிசிலியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு விஷம் வச்சதுதான். அதுக்கப்புறம் உன்னை எப்படி சந்தேகப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, ஆமா அதான் கேள்விப்பட்டல, அந்த தண்ணி ஜாருக்கு பக்கத்துல நான் வச்சிருந்த மாதிரியே ஒரு தோடு கிடந்துச்சான். அந்த தோடு வந்து எதுல செஞ்சிருக்காங்கன்னா, மூன் போ ஸ்டோன்னு சொல்லிட்டு ஒரு கல்லுல பண்ணப்பட்ட தோடு அது கிடந்துச்சான். அதனாலதான் என்ன சந்தேகப்பட்டு அதே மாதிரி என் வீட்லயும் செக் பண்ணி பாக்குறப்ப அந்த பாதி விஷ பாட்டிலும் இருந்துச்சு. அதனால எனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் ஹீரோயினி கேக்குறா, அது நிஜமாவே ஓன் தோடு தானே அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல என் வீட்டுல என்னோட 2 தோடுமே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதே மாதிரி விசாரிக்க வந்தவங்கள்ட்ட அதை காட்டியிருக்கா. அதை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தோடு வந்து டூப்ளிகேட்டு, ஒண்ணுதான் மட்டும் ஒரிஜினலு, நீங்க வேற எங்க இருந்தோ இப்படி வந்து மாத்தி வச்சிருக்கீங்க தொலைஞ்சு போனோம்னு சொன்னோன்னு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு தான் இவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட வந்து நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த குட்டி பிரின்ஸ் வாரிசு நாட்டை சேர்ந்த ஒரு குட்டி பிரின்ஸ் தொலைஞ்சு போயிருப்பான. அது என்னைக்கு நடந்துச்சு, பிரின்சஸ் சிசிலியாவை வாடங்கிற ஒரு வணிகன் பார்க்க வந்தப்ப தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்த்தா, கடைசியா அந்த ஜக்கல் பாரடைஸ்ங்கிற ட்ரக்கை விற்கிறதும் அந்த டைகலிக்ஸ்ங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான். இந்த டைகலிக்ஸ் ஆர்கனைசேஷன் கீழே தான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வருது. அதோட உனக்கு மரண தண்டனை கொடுத்ததும் அதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட இங்க அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோயினி வந்து ஹீரோ தான் பார்க்க வந்திருக்கா. ஒரு மியூசியத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். ஏன்னா இவ வந்து சாவி கொடுத்தால, அதை பத்தி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கான். அப்படியே சொல்லிட்டு வா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கொண்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப அப்பதான் வந்து இவன் சொல்லிட்டு இருக்கான். இது மாதிரி இவன் விசாரிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப கிரேல் சொல்றா, இது மாதிரி ஸ்கார்லெட்டோட தோடு அப்ப வந்து மாத்தி வச்சிருந்திருக்காங்க. ஒரு தோடு தான் அவள் விட்டு, இன்னொரு தோடு டூப்ளிகேட்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப, ஆமா நானும் அந்த ஃபைல படிச்சு பார்த்தேன். அதுல பார்த்தா ஒண்ணுதான் மூன் போ ஸ்டோனை வச்சு பண்ணது, இன்னொரு தோடு வந்து சில்வர் செல்லுங்கிற ஒரு செல்லை வச்சு பண்ணிருக்கிறாங்க. ஆனா அந்த செல் வந்து அவ்வளவா யார்கிட்டயுமே வர்றதில்ல. அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்து பேரை சொல்ல, அது யாரு குடும்பம்னா இந்த ஆயிஷா பொண்ணு, நம்ம ஸ்கார்லெட்டோட ஃபேன்னு சொல்லிட்டு ஸ்கார்லெட் மாதிரி ஆகணும்னு சுத்திக்கிட்டு இருந்தான்னு சொல்லியிருந்தாங்களே ஆயிஷா, அந்த பொண்ணு குடும்பம் தான் அந்த
அந்த ஷெல்லை வாங்குவாங்களாம். நிறைய ஒர்க் ஷாப்பும் வச்சிருக்காங்களாம் அந்த ஷெல்லை வச்சு பொருட்கள் செய்யறதுல. அதுதான் ஸ்கார்லெட் பாக்குறா. ஒருவேளை அந்த பொண்ணு தான் என்ன மாதிரியே தோடு பொண்ணுன்னு அதை வச்சு தோடு பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. இப்ப அத்த சைட்லயே கிரேலையும் ஸ்கார்லெட்டையும் கட்டுறாங்க. இவ இப்படியே ஆயிஷா வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கா. அங்க ஆயிஷாவை கட்டுறாங்க. அவ உட்காந்துருக்கா. என்ன தைரியம் தான் அந்த கிரேல் பொண்ணு என்ன பக்கணும்னு சொல்லுவா. அதோட இந்த கிரேல எல்லாரும் ஸ்கார்லெட்னு சொல்றாங்க. அந்த பொண்ணை எப்படி பார்த்தாலும் ஸ்கார்லெட் மாதிரி இல்ல. ஸ்கார்லெட் எனக்கு கடவுள் மாதிரி தருமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கப்ப ஸ்கார்லெட் கூட இவ பேசுனதை யோசிச்சு பாப்பா. ஒரு பார்ட்டில ஸ்கார்லெட் வந்து பேசியிருப்பா. என்ன ஆயிஷா என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ பாக்குறா. உங்களுக்கு என் பேர் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா ஞாபகம் இருக்கும். நீ அன்னைக்கு வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப பேசுனீல்ல, எனக்கு ஞாபகம் இருக்காதா? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முடிய வந்து எடுத்து விடுவா. அதை அவ பாத்துட்டு இருப்பா. அப்பதான் அந்த தோடு போட்டிருக்கா பாருங்க, அதையே அந்த பொண்ணு பாத்துட்டு இருப்பா. அப்படியே இங்க காட்டுறாங்க. அதே மாதிரி கிரேல இங்க வந்தோடனே இந்த ஆயிஷா பார்த்துட்டு விறுவிறுன்னு போயிட்டு ஒரு கத்தியே எடுத்துட்டு போகுது இந்த பைத்தியம். அங்க கிரேல பார்த்தோன்னே வாமா என்ன திடீர்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கா, உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு இருக்கப்ப அவ கேட்டுட்டு இருக்கா. இல்ல கொஞ்சம் கொஸ்டின் மட்டும் தான் உங்கள்ட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது மாதிரி உங்க மேல என்ன அந்த ஒரு ஸ்மெல் வருது, நீங்க ஏன் அதை உங்க கூட வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. என்னன்னா ஜாக்கல் பாரடைஸ்ங்கிற ட்ரக்கை யூஸ் பண்றப்பதான் இந்த ஸ்மெல் வருமா. அதை வந்து கிரேல் கண்டுபிடிச்சிட்டா. எப்படி உங்க மேல அந்த ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னம்மா நீ ஏதோ தப்பா பேசுற, நான் வந்து ஒரு பெர்ஃப்யூம் தான் புதுசா போட்டிருக்கேன், அது உனக்கு தெரியாது, வேற நாட்டுல இருந்து வந்திருக்கு அப்படி இப்படின்னு இவன் மழுப்பிக்கிட்டு இருக்க. இப்ப ஸ்கார்லெட் தான் பேச ஆரம்பிக்கிறா. உனக்கு ஒரு பொய் கூட சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நீ இவ்வளவு ரூடா பேசுற, உன்ட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப ஸ்கார்லெட் சொல்றா. என்ன உண்மை தெரிஞ்சோன்னே சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு போறியா அப்படின்னு சொல்றப்ப அப்படியே பேசுறதெல்லாம் கேட்க இவளுக்கு ஸ்கார்லெட் மாதிரியே இருக்கும். அப்படியே திரும்பி பாக்குறா. அப்பதான் ஸ்கார்லெட் சொல்றா, இங்கே பாரு ஆயிஷா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னை மட்டும் முட்டாளாக்கணும்னு நினைச்சேன்னு வையேன், அதை விட பெரிய தப்பே கிடையாது. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முடிய அதே மாதிரி எடுத்து விட, இது நிச்சயம் ஸ்கார்லெட் தான், எனக்கு தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட உலகமாவே ஸ்கார்லெட் தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு எந்த அளவுக்கு ஸ்கார்லெட்டை பிடிக்கும்னா ஸ்கார்லெட் ஒரு ஐடல் மாதிரி அவளுக்கு ஒரு பெரிய ஃபேனா இருந்திருக்கா சொல்ல போனா இவ. இது மாதிரி ஸ்கார்லெட்டும் அவரோட ஃபியான்சியான அந்த பிரின்ஸும் ஒன்னா இருக்கிறத பக்கம் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏதோ ஒரு கப்பிள்ஸ், ஐடல் கப்பிள்ஸ் மாதிரி ரெண்டு பேரும் எப்போதும் ஒன்னாவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த அளவுக்கு இருந்திருக்கா. ஆனா குறுக்கையில இந்த சிசிலியா பொண்ணு வந்திருக்கா. ரூமர்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு பிரின்ஸ்க்கு வந்து சிசிலியா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து இவளால ஏத்துக்கவே முடியல. ஸ்கார்லெட் கூட கண்டுக்கல. ஆனா அவளுக்கு ஃபேனா இருந்த இவளால பொறுத்துக்கவே முடியல. எப்படியாச்சும் இந்த சிசிலியா வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வரவிடாம பண்ணணும், ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுநாள் அவ ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப அவங்க வந்து எடையெல்லாம் குறைஞ்சு போயிருந்திருப்பாங்க. என்ன இப்படி எடை குறைஞ்சிட்டுன்னு சொல்றப்ப ஒரு மருந்து கட்டுறாங்க. இதை ஒரு செட்டு டெய்லியும் எடுத்துக்கிட்டா எடை குறைஞ்சிரும், ஆனா நிறைய சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது, ஏதாச்சும் நோய் வந்துடும், பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்கார்லெட் வச்சிருந்தால மூன்போ ஸ்டோன்ல செய்யப்பட்ட ஒரு தோடு, அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் தோடு மாட்டிக்கிட்டு இவ வந்து சிசிலியாவோட வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த நேரம் பார்த்து ஸ்கார்லெட் அங்க வந்து வந்திருப்பா. அதனால எல்லாருமே அங்க போயிட்டாங்க, யாருமே இங்க இல்ல. அந்த நேரம் பார்த்து இவ என்ன பண்ணிருக்கா, போயிட்டு அந்த மருந்து எடுத்து அந்த தண்ணியில ஊத்திருக்கா. இவ என்ன நினைச்சிருக்கா, அது பாயசம் எல்லாம் இவளுக்கு தெரியாது. இதை ஊத்துனா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா சரியாகாம போயிரும். ஏற்கனவே அவளுக்கு உடம்பு சரியில்லை, இன்னும் மொத்தமா உடம்பு சரியில்லாம போயிரும். அவ வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிருவா, இங்க இருந்து போயிருவா, தொல்லை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அதை ஊத்திருப்பா. ஊத்துற நேரம் தான் அவ காதுல இருந்த அந்த தோடும் கலண்டு அங்க விழுந்திருக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப இருக்க ஸ்கார்லெட் சொல்லிட்டு இருக்கா, உனக்காக தான் நான் இதெல்லாமே பண்ணியிருந்தேன், நீயா இருந்தாலும் அப்படி பண்ணிருப்பில்ல, அதனாலதான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஸ்கார்லெட்டுக்கா செம்ம கோவம். அப்ப நீ தான் அதுல விஷம் கலந்தியா, ஏன் நீ வந்து இதை சொல்லல, உனக்கு தெரியும் இல்ல நான் வந்து இன்னசென்ட், நான் அந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு மரண தண்டனை கொடுத்த அன்னைக்கு ஏன் நீ வந்து பதில் சொல்லல, இது மாதிரி நான் தான் அதை கலந்தேன்னு சொல்லிட்டு, ஆனா நீ சொல்லல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, இல்ல நான் உனக்காக தான் பண்ண ஸ்கார்லெட், நீயா இருந்தாலும் அதானே பண்ணிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அவ சொல்றா, இது மாதிரி உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வையேன், இது மாதிரி ஒரு கேவலமான விஷயம் பண்றதுக்கு என்ன நானே கொன்னுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாளா. இந்த ஆயிஷா பொண்ணுக்கு அப்பதான் புரியுது, எனக்கு தெரியும் என் ஆள் மனசுல உண்மை எனக்கு என்னன்னு தெரியும், அன்னைக்கு தப்பு நடந்தது எல்லாமே என்னாலதான் ஸ்கார்லெட் இறந்துட்டான்னு தெரியும். இவ்வளவு நாள் அதை வந்து முட்டாள்தனமா நான் வந்து கண்ணை மூடிக்கிட்டு இருந்தேன் அந்த தப்பை புரிஞ்சுக்காம அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வயித்துல குத்தலான்னு போறப்ப நம்ம கிரேல் வந்து குடிச்சிட்டு, இல்ல நீ வந்து இப்ப கொண்டுகிட்டா மட்டும் ஸ்கார்லெட் திரும்பி வந்துருவாளா, நீ உயிரோட இருந்துதான் உன் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் தேடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறான். அப்ப பார்த்தா வீட்டை விட்டு வெளில வரப்ப ஹீரோவும் அங்கதான் இருக்கான். ஹீரோட்ட வந்து சொல்லிடுறா எல்லாத்தையுமே, அவ தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அவள்கிட்ட எதுவும் ஆதாரம் இருக்கான்னு கேக்குறப்ப அவ வந்து அந்த தண்ணியில வந்து மருந்து கலந்தான்ல, அந்த மருந்து பாட்டில இன்னும் வச்சிருக்கலாம்.
சொல்றப்ப சரி சரி அந்த கேஸை நான் வந்து திருப்பி எடுத்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றப்ப அப்புறம் மறுநாள் இந்த ஆஷா பொண்ணு என்ன பண்ணிருக்கா, பத்திரிக்கை ஆபீஸ்ல போய் தான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே சொல்லி ஒத்துந்திருக்கா. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்கார்லெட்டுக்கா செம்ம கோவம். நீ ஏன் அவளை கொன்னுக்க விடல, நீ ஏன் அவளை காப்பாத்துன அப்படின்ற மாதிரி கிரேல பிடிச்சி கத்திட்டு இருக்கா. அப்ப தான் கிரேல் சொல்றான், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உனக்காக தான் பண்ண, அதனால செத்து போறேன்னு சொல்லிட்டு அவ சொல்றதை ஒத்துக்கலான்னு சொல்றியா? அவ உயிரோட இருந்தா தானே இவ வந்து நிரபராதின்னு உண்மையை வெளில வரும். அதோட இருக்கிற ஒரு க்ளூ அவ தான். அவளே விட்டுட்டோம்னு வையேன், நம்மளால மித்த எதையுமே பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இவளோட தோட யாரு மாத்தி வச்சான்னு தெரியல. லில்லி எப்படி இறந்து போனான்னு தெரியல. லில்லி விட்டுட்டு போனால அந்த சாவி அந்த லெட்டர், அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி சின்ன க்ளூஸ் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஸ்கார்லெட். அதோட நான் சொல்றேன், என் வாழ்நாள் முழுக்க நீ பழி வாங்கறதுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் ஸ்கார்லெட் அப்படிங்கிற மாதிரிலாம் கிரேல் சொல்றான். அதோடய இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த வியாழக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.